மாலை வேளையிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்னை அன்போடு அழைத்த பாஸ்டர் பால்மர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அவங்க வீட்டில் நான் ஒரு ஐ ஃபீல் லைக் ஹோம். அவ்வளோ நேசிக்கிறார்கள். ஆன்ட்டி சரி, பாஸ்டர் சரி, அவ்வளோ கொஞ்சம் சாஃப்டாகவே லைட்டாக இருந்தது. அப்போது அவங்களுடைய அன்பு நான் நம்புகிறேன். அவர்கள் தேவனுக்கு பாராட்டுகிற அந்த கனத்தை தான் தேவனுடைய ஊழியக்காரன் என்று எனக்கு தருகிறார்கள். அதற்கேற்ற பலனை கர்த்தர் நிறைவாக தருவாராக. ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஊழியத்தில் துணை நிற்கிற, இந்த சபையில் மூப்பவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். வந்திருக்கிற தூரத்திலேருந்து வந்திருக்கிற எனக்கு பரிச்சயமான முகங்கள் சிலர் இருக்காங்க. சார்லட்லேருந்து வேற ஃப்ரம் மார்ஷியா, ரொம்ப தூரமாக பாஸ், அங்கேருந்துலாம் எங்கள் குடும்பம், அது எங்கள் ஆமாம். ஸோ நம்ம மக்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் உங்களை நிச்சயமாக இந்த மாலை வேளையில். ஹீ இஸ் பிளஸ்ஸிங் யூ. ஆராதனை வேளையிலே ஆசீர்வதித்தவர் வார்த்தை வழியாக ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு இருக்கீங்க? ஆமேன்னு சொல்லுங்களேன். சில நிமிடங்கள் நான் உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறேன். கிங்டம் ஆஃப் காட், அதை குறித்து தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம். ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க. கிங்டம் ஆஃப் காட். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், seek ye first the kingdom of God and his righteousness. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகளெல்லாம்? நீங்கள் எதையெல்லாம் குறித்து கவலைப்படுகிறீர்களோ, நீங்கள் கவலைப்படுகிற அந்த நன்மை, நீங்கள் கவலைப்படுகிற அந்த ஆசீர்வாதங்கள், இந்த நன்மை ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்கள் தொடர வேண்டியவைகள் அல்ல, அவைகள் உங்களை பின்தொடர வேண்டியது. அப்படிதான் சங்கீதக்காரன் பாடுகிறான். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். குட்னஸ் அண்ட் mercy shall follow me all the days of my life ன்னு சொல்லுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்குதான்னு பார்த்தா நம்ம தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். எதுக்கு ஆண்டவரை தேடி வந்தோம்? என் வேலையில் எப்படியாவது ப்ரமோஷன் கிடைக்கணும் பிரதர். எதுக்கு கோயிலுக்கு வந்தோம்? எப்படியாவது எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாகணும். நல்ல விஷயங்கள் தான், வேற யாரிடத்துல கேட்க முடியும்? கர்த்தரிடத்துல தான் கேட்க முடியும். எப்படியாவது ஒரு கிரீன் கார்டு எனக்கு கிடைச்சிருச்சுன்னா, எப்படியாவது இந்த லோனை பே ஆஃப் பண்ணிட்டேன்னா. ஸோ வி ஹாவ் so much to worry about. பட் ஆண்டவர் சொல்றாங்க, நீ தேட வேண்டியது இவைகள் அல்ல, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது என்ன தேவனுடைய ராஜ்யம்? வாட் டஸ் இட் மீன்? அவர் ஜெபம் பண்ண கற்றுக்கொடும் ஆண்டவரே, ஹவு டு வி ப்ரே அப்படின்னு சீஷர்கள் கேட்குறாங்க. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாகங்கிறார். அப்போஸ்தலர்களுக்கு அவர் வல்லமையும் அவருடைய அதிகாரத்தையும் கொடுத்து, சுகம் கொடுத்து, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர்களை அனுப்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் கடைசி வரைக்கும் இவங்களுக்கு ராஜ்யம்னா என்னன்னே தெரியல. அவங்களுடைய கேள்வி, அவங்களுடைய எதிர்பார்ப்பில், நீங்கள் எப்போ ராஜாவாவீங்க, எப்போ எங்களுக்கு மந்திரி பதவி கிடைக்கும்? இந்த ராஜ்யம் என்றால் என்ன? அதைத்தான் நான் உங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஃப் யூ சீக் திஸ் கிங்டம் with an understanding, தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்பதை புரிதலோடு, அறிவோடு, வெளிப்பாடோடு, with a revelation, if you know to seek the kingdom of God, you will not have to seek anything more, because every other thing will follow you. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க கவலைப்பட, ஆண்டவரே சொல்றாரு, அஞ்ஞானிகள் அதை குறித்து கவலைப்படுவார்கள். நீங்க கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம், அதெல்லாம் உங்க வாழ்க்கையில தேவையில்லை என்பதற்காக அல்ல. உங்களை விசாரிக்க ஒரு தகப்பன் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் உங்களுக்கு இவைகள் எல்லாம் வேண்டியவைகள் தேவை என்று அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க. உங்க பிள்ளைங்க இந்த வருஷம் ஒழுங்கா ஃபீஸ் கட்டிடுவீங்களா டேடின்னு கேட்பாங்களா? ஹேவ் தே எவர் ஆஸ்க்ட்? இந்த வருஷம் ஒழுங்கா ஃபீஸ் கட்டிடுவீங்களா? மம்மி இந்த மாதம் ஒழுங்கா சாப்பாடு சமைச்சிருவீங்களான்னு கேட்பாங்களா? பிகாஸ் தே நோ, ஆஸ் பேரண்ட்ஸ் நீங்கள் செய்ய வேண்டியதை கரெக்டாக
பொல்லாத தகப்பனாகிய நீயே உன் பிள்ளைகளுக்கு நன்மையானதை தர அறிந்திருக்கும் போது பரமபிதா நன்மையானதை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென் சொல்லுங்களேன். கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. You should learn to respond to the word of God. அப்போ அவர் சொல்றார், நீங்கள் வேண்டிக் கொள்ளும் முன்னமே உங்கள் தேவைகள் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். பிரதருடைய தேவை என்னன்னு எனக்கு தெரியாதான், அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுடைய தேவை என்னதென்று எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். ஆனால் அவர் சொல்றார், எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, அதை நீ தேடு. Seek ye first the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. என்ன தேவனுடைய ராஜ்யம் இது? அதைத்தான் நான் உங்களோட பகிர்ந்து. ரோமர் 14வது அதிகாரம், ரோமன்ஸ் சாப்டர் 14, ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். திரும்ப சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யம் நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். ஆமென். நான் இப்படி சொல்லுவேன், தேவனுடைய ராஜ்யம் righteousness, peace and joy which are given by God. நீதி, தேவன் கொடுக்கிற நீதி, தேவன் கொடுக்கிற சமாதானம், தேவன் கொடுக்கிற சந்தோஷம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் உன்னுடைய நாட்டம், உன்னுடைய தேடல் இருக்க இருக்க, இது மேல நீ நோக்கமா இருக்க இருக்க, நீ எதிர்பார்க்கிற, நீ ஆசைப்படுற எல்லாமே உன்னைய தேடி வந்துடும். ஆமென் சொல்லுங்களேன். உங்களும் என்னுடைய பார்வை என்னவா இருக்கணும்? நீதி, சொல்லுங்களேன், நீதி, சமாதானம், சந்தோஷம். திரும்ப சொல்லுங்க, நீதி, சமாதானம், சந்தோஷம். யார் கொடுக்கிற நீதி? தேவன் கொடுக்கிற நீதி, தேவன் கொடுக்கிற சமாதானம், தேவன் கொடுக்கிற சந்தோஷம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வசனத்தை அப்படியே நீங்க மத்தேயு 6:33 பொருத்தி பார்த்தால், முதலாவது தேவன் கொடுக்கிற நீதி, தேவன் கொடுக்கிற சமாதானம், தேவன் கொடுக்கிற சந்தோஷம், திரும்பியும் நீதி இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய, அப்ப நீதி 2 தடவை மென்ஷன் ஆகுது. which means it is 2 times important. ஆமென் சொல்லுங்களேன். ஸோ நம்மளுடைய தேடல், நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய பார்வை இந்த நீதி, சமாதானம், சந்தோஷம், இது 3இல் இருக்கும் என்றால் நீங்கள் மிச்சத்தை குறித்து தேடவே தேவையில்லை, அதெல்லாம் உங்களை தேடி வரும். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு நான் சொல்றது புரியலை பிரதர், ஹீலிங் குறித்து பேசுறீங்கன்னா பரவாயில்ல, பிரதர் ஃபினான்ஷியல் நீடை குறித்து பேசுறீங்களா பரவாயில்ல, ஒரு மிரக்கலை குறித்து பேசுறீங்களா பரவாயில்ல, இல்லை ப்ரேயருக்கு ஆன்சர் வரும் குறித்து பேசுறீங்களா பரவாயில்ல. இது என்ன பிரதர் கிங்டம் ஆஃப் காட்? we are not very much interested in this kingdom. Let me tell you, all that you need will follow you. You don't have to seek them at all. நீங்கள் அதுக்கு பின்னாடியே போக தேவையில்லை. நீங்கள் இதை புரிந்து கொண்டு இதை தேடுவீர்கள் என்றால் அவைகளெல்லாம் உங்களை தேட ஆரம்பித்து விடும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும்ன்ற வசனம் ஒரு இடத்துல goodness and mercy shall hunt you down என்று எழுதியிருக்கிறது. யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன்ல it shall hunt you. ஒரு ஹண்டர் எப்படி ஹண்ட் பண்ணுவார்? குருட்டாம்போக்கலாம் அடிக்க மாட்டார், டார்கெட் பண்ணி. உங்க பேர் என்ன பிரதர்? குருன்னு சொல்லலாமா? பிரதர் குரு இஸ் த டார்கெட்னா, இந்த ஹண்டர் இப்படி அடிக்க மாட்டார். நான் சொல்லுகிறேன், உங்களை பார்த்து குறிவைத்து கர்த்தர் நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுவார். அவைகள் உங்களை தொடர்ந்து வந்து பிடிக்கும். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்கள், நல்ல பலமாய். ஆமென். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த தேவன் கொடுக்கிற நீதி, தேவன் கொடுக்கிற சமாதானம், தேவன் கொடுக்கிற சந்தோஷம். இந்த நீதினா என்ன பிரதர்? வாட் டஸ் திஸ் நீதி மீன்? வாட் இஸ் ரைச்சியஸ்னஸ்? நீதினா நம்ம தமிழ்ல சொன்னா, புரிகிற தமிழ்ல சொன்னா, நீதி என்றால் தகுதி என்று அர்த்தம். நீதினா என்ன அர்த்தம்? சொல்லுங்களேன். நீதினா தகுதி.
சங்கீதம் 34 நீங்கள் 14, 15 படித்து பார்த்தா, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு. கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய கண்கள் யார் மேல நோக்கமா இருக்கிறது? நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. கர்த்தருடைய செவிகள் எல்லா XYZ உடைய கூப்பிடுதலுக்கும் திறந்திருப்பதில்லை. கர்த்தருடைய செவிகள் நீதிமானுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அடுத்த வசனம், அடுத்த 17 வசனம். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். 19 வசனத்தை கவனித்து பாருங்கள். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருந்தாலும் கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை. ஒரு நீதிமான் ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம், எனக்கு இன்னைக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அவ்வளவு பிரச்சனையும் இல்லாம பண்ண போகிறார் கர்த்தர். ஒரு நீதிமான் பிரேயர் பண்ணும்போது, நான் கூப்பிடுகிற என் ஜெபத்திற்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது என்ற நிச்சயம் இருக்கலாம். ஒரு நீதிமானுக்கு கர்த்தர் என் பாதையிலே நோக்கமாக இருக்கிறார், என் வழிகள் ஒன்றும் பேசகாது என்ற தைரியம் இருக்கலாம். யார் இந்த நீதிமான்? என்ன நீதி, என்ன தகுதியை குறித்து இவர் பேசுகிறார் என்று பார்த்தால், இது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிற தகுதி. ஆமென் சொல்லுங்களேன். ரோமர் 3 அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ரோமன்ஸ் சாப்டர் 3. நீங்க எல்லாருமே ஸ்கிரிப்சர் எழுத முடிஞ்சா எழுதுங்க, இல்லை பைபிளையாவது திருத்தி பார்த்துருங்க. இந்த வசனங்கள் உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தந்துவிடும். அவருடைய வெளிச்சத்திலே நீங்கள் பல வெளிச்சங்களை காண்பீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். 3வது அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பாருங்கள். சிஸ்டர் 20 வாசிங்களா சிஸ்டர் ப்ளீஸ். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. நான் உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்றேன். எந்த மனுஷனும் தன்னுடைய சொந்த கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக தகுதியாக மாற முடியாது. அப்படி நாம தகுதி ஆயிருவேன்ற ஒரு எண்ணத்தில் இருப்போம் என்றால், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய தகுதி அழுக்கான கந்தை என்று சொல்லிவிடுவார். அதான் வசனத்தை நீங்க கவனித்து பார்த்தால், எந்த மனுஷனும் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக தகுதியாக மாற முடியாது. அடுத்த வசனம். இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவன் தருகிற தகுதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி அல்லது தேவன் தருகிற தகுதி. ஆமென் சொல்லுங்களேன். இது எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை சொல்லிட்டு சொல்றாரு. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் கிருபையினாலே சிலுவையிலே அவர் செய்த அந்த மீட்பின் திட்டம், கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு தகுதி உள்ளவர்களாக ஆக்கப்படுகிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு இந்த பூமிக்கு வந்ததே தகுதி இல்லாத மனுக்குலத்தை தகுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். ஆமென் சொல்லுங்களேன். மனுக்குலம் தகுதி இழந்து விட்டது. ஒருவனுடைய மீறுதலினாலே பாவம் உட்பிரவேசித்து மரணம் ஆண்டு கொண்டது என்று ரோமரில் எழுதுகிறார். இப்போ ஒரு பாவி எப்படி இன்னொரு பாவியை காப்பாற்ற முடியும்? ஒரு குருடன் எப்படி இன்னொரு குருடனை வழி நடத்த முடியும்? இப்போ இந்த பாவியான மனுக்குலத்தை காப்பாற்ற பாவம் இல்லாத ஒருவர் பூமிக்கு வர வேண்டிய அவசியம் ஆயிற்று. ஆமென் சொல்லுங்களேன். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், முகமுகமாய் பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்காக உங்கள் பாவங்களை பரிகரிக்கத்தான் இயேசு பூமிக்கு வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, நாம் பாவத்துக்கு செத்தவர்களாய் நீதிக்கு பிழைத்தவர்களாய் நீதிமான்களாய் மாறும்படி நம்மால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவர்தாமே நம்முடைய பாவங்களை அவருடைய சரீரத்திலே சிலுவையிலே சுமந்தார்.
ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன், கவனிங்கள். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். 2 Corinthians chapter 5 verse 21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். திரும்ப எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமென் சொல்லுங்களேன். நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் தருகிற தகுதியை பெறும்படிக்கு பாவமே அறியாத இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமாக்கப்பட்டார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். பலமாய் கை தட்டுங்க. இப்போ பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டதன் விளைவு நீதி தகுதினா என்னன்னே தெரியாத நாம் அவருக்குள் தகுதி உள்ளவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். பிரதர், இதில் என்ன பிரதர் முக்கியமா? இதில் என்ன? இஸ் இட் so important? Dear brother, sister, you need to understand, சப்கான்ஷியஸ் லெவல்ல இந்த நிச்சயம் உங்களுக்கு உண்டாக வேண்டும். பிகாஸ் a prayer without faith, யாக்கோபு எழுதுகிறார், தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று எண்ணாதிருப்பானாக என்கிறார். ஆமென். விசுவாசம் இல்லாத ஒரு மனிதன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று எண்ணாதிருப்பான். அப்ப யாருக்கு தான் பதில் உண்டு? நீதிமானுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். நீதிமான் கூப்பிடும் போது you can be sure that your prayer is heard by the Father in heaven. நீதிமானுடைய பாதையில கர்த்தர் நோக்கமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீதிமானுடைய வழிகள் பெசகாமல் கர்த்தர் காப்பாற்றுகிறார். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனின் கேதுருவை போல வாழ இருக்கிறார். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று எழுதியிருக்கு. எல்லாருக்கும் இல்ல, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. யார் இந்த நீதிமான்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து எனக்காக அவர் என் பாவங்களை சுமந்ததனால அவருக்குள் நான் நீதிமானாக்கப்பட்டேன் என்ற நிச்சயத்தை பெறுகிறவர்கள் தான் நீதிமான். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. இப்ப இந்த நீதியை எப்படி பிரதர் இந்த நீதி உண்டாகிறது மனசுக்குள்ள? இந்த நீதியை நீங்க சிம்பிளா சொல்லிட்டீங்களா, அவ்வளவுதானே? இல்லை, இட்ஸ் நாட் ஈஸி. எவ்ரி டே யுவர் மைண்ட் ஷுட் பி ரினியூட் இன் திஸ். ஒவ்வொரு நாளும் நான் நீதிமான். இந்த கண்ணாடியில் நான் யார்? கிறிஸ்துவுக்குள் நான் யார்? நான் நீதிமான். உங்களுடைய அன்றாட வாழ்க்கை, நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த டென்ஷன், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பிள்ளைகளோட சந்திக்கும் போது வர்ற டென்ஷன், உங்களுடைய கிரியைகளினாலே வருகிற அந்த டென்ஷன் உங்களை அறியாமலே உங்களை குற்றம் தீர்த்துரும், ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துரும். என்னடா நீ என்னடா பெரிய, நீ என்ன ஜெபம் பண்ற? உன் ஜெபத்துக்கு என்ன பதில் வரப்போகுது? யூ டிசர்வ் இட். நீ போற பாதையில் உனக்கு என்ன முடிவு வரப்போகுதோ யாருக்கு தெரியும்? அதனால தான் அவர் சொல்ற, நீதினா ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், எதுவும் உன்னை அணுகாது என்று சொல்லுகிறார். ஆமென். நீதினால் ஸ்திரம், be established in righteousness. Be established in righteousness. நீதிமான், நான் நீதிமான்ற நிச்சயம் நம்ம மனதில் it should be renewed. Your mind should be renewed with this every day. ஆமென் சொல்லுங்களேன். நடுச்சாமத்தில் கிள்ளி உங்களை யாராவது என்னையா நீ நீதிமானான்னு கேட்டா, ஆமையா நான் நீதிமான் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க நீதிமான்னு சொல்றது பெருமை. அதெல்லாம் கிடையாது. நீதிமான்னு சொல்றது தான் தாழ்மை. எப்படி பிரதர்? ஏன்னா ஒரு மனிதன் நீதிமான்னு சொல்லும் பொழுது தான் எப்படின்ற கேள்வி எழும்புகிறது. எனக்காக என் ஆண்டவர் இயேசு என் பாவங்களை சுமந்து தீர்த்ததனால் நான் நீதிமான்ற அவரை மகிமைப்படுத்துகிற வாய்ப்பாக மாறுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த நீதி எப்படி உண்டாகிறது? வேதம் சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்பட வேண்டும். ரோமர் 10 அதிகாரத்தில் நீதி உண்டாக இருதயம், ரோமர் 10:10 நினைக்கிறேன், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும்.
ஆமென். நீதி உண்டாக இருதயத்தில், எல்லாரும் சொல்லுங்க, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். You believe in your heart to enjoy this righteousness. இந்த விசுவாசம் எப்படி வருதுன்னா, by hearing the word of God. விசுவாசம் கேள்வினாலே வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டோடைய வார்த்தையிலிருந்து இதை திரும்ப திரும்ப கேட்க வேண்டும். நான் நீதிமான். கர்த்தருடைய வசனம் நம்மோடு திரும்ப திரும்ப இதை வலியுறுத்தி கொண்டு, நீ நீதிமான், நீ நீதிமான் என்று வலியுறுத்துகிற வசனமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் புதிய ஏற்பாட்டு நிருபங்களை படிப்பீர்கள் என்றால், ரோமர் 3 கலாத்தியர், எபேசியர், கொலோசியர், பிலிப்பியர், இப்படி எபிசில்ஸை வாசிப்பீங்கன்னா, இட் ஷோஸ் யூ ஹூ யூ ஆர் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார்? ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு என்ன நிலை இருக்கிறது? வாட் இஸ் யுவர் ஸ்டேட்டஸ் டுடே? ஆமென் சொல்லுங்களேன். பிரதர், வேர் ஆர் யூ ஃப்ரம்? சென்னை. இப்போ பிரதர் எங்கே இருக்கிறீங்க, எந்த ஊரில் இருக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சென்னை என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்களேன், என்ன சொல்லுவார்? அட்லாண்டாவில் இருக்கேன். ஆனால் நிறையா பேர் இன்னும் நம்ம பழைய நிலையைத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். வேர் ஐ வாஸ் ஃப்ரம், வாட் பர்சன் ஐ ஆம், வாட் பர்சனாலிட்டி ஐ ஆம், நான் எப்படிப்பட்டவன், என் குணம் எப்படிப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, கல்வாரி சிலுவையிலே அவர் உங்களை சுமந்து தீர்த்து விட்டார். கலாத்தியர் 2:20 சொல்றான், கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழுகிறார் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவுக்குள்ளாக நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையன ஒளிந்து போக வேண்டும்னு சொல்லியிருக்காரா? ஒளிந்து போயின எல்லாம். ஆனாலும் எனக்கு கோபம் வந்துச்சுன்னா இந்த கெட்ட வார்த்தை வந்துடுது பிரதர். ஆனாலும் இன்னும் செய்யக்கூடாது செய்திருக்கேன் பிரதர். பிரியமானவர்களே, your works did not earn you this status. It was his work on the cross that earned you this status. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. அப்ப எப்படினாலும் சிலர் கேட்பாங்க, அப்ப எப்படினாலும் வாழலாமா? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒருவனுடைய நினைவுகள் எப்படியோ, ஒருவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். As long as you believe that you are still the old man, you will still perform the old activities. என்று பழையன ஒளிந்தன, நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், நான் நீதிமான் என்று நீங்கள் நம்புகிறீர்களோ, உங்கள் செயல்பாடுகள் மாற ஆரம்பிக்கும். அதனால தான் சொன்னேன், உங்கள் மைண்ட் ரினியூ ஆகிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். Your heart should always long after being established in righteousness. நான் நீதிமான், இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, நான் நீதிமான். திரும்ப சொல்லுங்க, நான் நீதிமான். திரும்ப சொல்லுங்க, நான் நீதிமான். இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான். பாவம் அறியாத அவர் எனக்காக பாவமாக்கப்பட்டதுனாலே நான் நீதிமான். சொல்லுங்களேன், பாவம் அறியாத அவர், சத்தமா சொல்லுங்க, பாவம் அறியாத அவர் எனக்காக பாவமாக்கப்பட்டதுனால நான் அவருக்குள் தேவன் தந்த நீதியை பெற்ற நீதிமானாக இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை நீங்கள் the more and more you renew your mind. நான் என்னுடைய சின்ன பையனில் எங்கள் வீட்டில் என்னைய ரொம்ப மிஸ்டீவியஸ்ன்னு சொல்லுவான். பயங்கர சேட்டாயவன் அப்படி சொல்லிட்டே இருப்பான். இவனால் எனக்கு பயங்கர தொந்தரவு, இவனால் எங்களுக்கு பயங்கர கஷ்டம். இதை கேட்டு கேட்டு என் மைண்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா, அப்படித்தானே நம்ம என்ன படு சேட்டையான ஆள் தானே இல்லையா? நம்ம சேட்டை பனைமரம் என்ன, மாமரம் என்ன காய் கொடுக்கும்? இல்லை தென்னை மரம் என்ன? சில யோசிக்கிறீங்க, தென்னை மரம் தென்னை மரம் என்ன கொடுக்கும்? சந்தேகமே இல்லை. மாமரம். அப்புறம் பாவின்ற மனநிலையில் உள்ளவன் என்ன தான் செய்வான்? பாவம் தான் செய்வான். பிகாஸ் ஹி பிலீவ்ஸ் தட் ஹி இஸ் a sinner. ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் என்று நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் ஆவியிலே மறுபடியும் பிறந்திருக்கிறேன். கிறிஸ்து என்னுடைய பழைய மனிதனை சிலுவையிலே அடித்து விட்டார். அவருடனே நான் அறையப்பட்டேன், நான் பிழைத்திருக்கிறேன். இப்பொழுது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழுகிறார் என்ற அந்த புது சிருஷ்டி மனநிலை, நீதியிலே நீதிமான்ற அந்த மனநிலையில் வாழும் பொழுது இப்போ இது என்ன சொல்லுது? நான்
நீதிமான். அப்ப நான் என்ன செய்வேன்? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்னால் முடியும், ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா. ஆமென் சொல்லுங்களேன். இந்த நீதியை ஒவ்வொரு நாளும் தேடுவது அவசியம். இந்த நீதியிலே ஸ்திரப்பட வேண்டியது அவசியம். ஆமென் சொல்லுங்களேன். when life throws uncertain thoughts in your mind, உங்கள் எண்ணங்களிலே பவுல் சொல்லுகிறார், நான் ஒரே ஒரு போராட்டத்தை தான் போராடினதாக. அவர் எத்தனையோ போராட்டம் போராடி இருக்கிறார் இல்லை? கப்பல் சேதத்தை பார்த்தாரு, விரியன் பாம்பு கடிச்சதை பார்த்தாரு, கல் எறிந்ததை பார்த்தாரு. ஆனால் அவர் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன். என்ன போராட்டம் பால்? என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்ன விசுவாசம்? என் பழைய மனுஷன் ஒளிஞ்சிட்டான், நான் கிறிஸ்துக்குள்ள புது சிருஷ்டியா நீதிமானா இருக்கிறேன். நீதிமானுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவிகள் திறந்திருக்கிறது. நீதிமானுடைய பாதையில அவர் நோக்கமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நான் ஏன் இந்த நீதியில இவ்வளவு இன்சிஸ்ட் பண்றேன்னா, இந்த ரோமர் 14:17 நீங்க மத்தேயு 6:33 சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்த்தா, righteousness comes twice. Seek ye first the righteousness, peace, joy, and again righteousness. So it holds double importance. ஆமென் சொல்லுங்களேன். சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். இந்த நீதிமான் அந்த நிச்சயம் நம் ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கணும் பிரியமானவர்களே. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சொல்லுங்க நான் நீதிமான்? சத்தமாக சொல்லுங்க நான் நீதிமான். ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு இதோட அவசியம் தெரியவில்லை என்றாலும் சீக்கிரத்தில் தெரியும். இந்த நிச்சயம்தான் உங்களை தைரியமாக, நீதிமான் சிங்கம் போல தைரியசாலி என்று நீதிமொழியில் எழுதுகிறார். அவன் நீதிமான் எப்படி இருப்பானா? எனக்கு ஒரு கேடும் வராது, எனக்கு ஒரு கேடு வராது. ஜெபம் பண்ணும்போது ஒரு தைரியம், என் கூப்பிடுதலுக்கு அவர் செவி திறந்திருக்கும். எத்தனை உபத்திர கயிறுகள் கட்டி வச்சிருந்தாலும் நீதிமானுக்கு ஒரு நிச்சயம், அவர் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுவிப்பார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படும். இது தேவன் தருகிற நீதி. இது என்ன நீதி? இது சுய நீதி அல்ல, நான் சம்பாதித்தது. இன்னைக்கு மனிதர்கள் சுய நீதியில வாழுகிறனால தான் அடுத்தவர்களை குறை கூறி கொண்டிருக்கிறார்கள். அவன் தப்பு பண்ணிட்டான், இவன் சரியில்லை, அவன் சரியில்லை. இது கிரியைகளில் செய்து வருகிற நீதி. ஆனால் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நீதி சுய நீதி அல்ல, அவர் குமாரனை கிரயமாக கொடுத்து நமக்கு தந்திருக்கிற நீதி. நம்மளே அப்படி தகுதிப்படுத்தினார்னா அடுத்தவங்களையும் இப்படி தான் தகுதிப்படுத்தி இருக்கிறாரு. அவர் குமாரன் தான் அவர்களுக்கு உண்டான விலை கரையா. So we cannot judge anybody around us by their works, because if Jesus is the price paid for you, Jesus is the price paid for them as well. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம பார்வையே மாத்திரும். ஸோ தேவனுடைய நீதி, அடுத்தது சமாதானம், அடுத்தது சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், இந்த பிரசங்கத்திற்கு விளைவாக அடுத்த வாரத்துக்குள்ளே கர்த்தர் நீங்கள் கேட்காததெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். நம்புறவங்க கை தட்டுவாங்க, நம்புறவங்களுக்கு தான் நடக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஸோ 3 விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். அதில் ஒன்றை நான் சொல்லியிருக்கிறேன், தேவனுடைய நீதி. 2வது சமாதானம், பரிசுத்த ஆவியானவர் உண்டாகும். இது லேஸ் தான் நான் சொல்லி முடிச்சிடறேன் அடுத்த 10 நிமிடங்கள். சமாதானம், சங்கீதம் 34 சொல்லுகிறார் 14 வசனத்தில், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எந்த சமாதானத்தை குறித்து சொல்லுற பாருங்களேன், எல்லாரும் சேர்ந்ததை வாசிங்களேன். சமாதானத்தை தேடி அதை, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, சமாதானத்தை தேடி. when you are born again, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து சிலுவையிலே அவரோடு கூட அறையப்பட்டு மரித்தேன், புது சிருஷ்டியாக்கப்பட்டேன் என்று சொன்ன மாத்திரத்தில் உங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் அவர் தருகிறார். என்ன சமாதானம்? யோவான் 14:27 சொல்றார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். என்ன சமாதானம்? கவனியுங்கள். என்ன சமாதானத்தை தருகிறேன் சொல்லுங்களேன். என்ன சமாதானம்? என்னுடைய சமாதானத்தை.
இதை உலகம் கொடுக்கவும் முடியாது, உலகம் எடுக்கவும் முடியாது. பாருங்களேன், ஒரு 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 $1000 பொருள் வாங்க நீங்க விரும்புறீங்க. $1000 ஒரு சேலைலாம் $1000 கிடைக்குமாண்டி? தெரியல. $1000 இருக்கு. ஏ அப்பா, இங்கே கிடையாதா? ரைட். அப்போ $1000 ஒரு சேலை வாங்குறீங்க. அதை வாங்கின உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும்? பல மாதங்கள் ஆசைப்பட்டு புருஷன் மாதிரி சொல்றீங்க, அதை ஏன் கேட்குறீங்க? அந்த கொடுமையை ஏன் கேட்குறீங்க? பெண்கள்கிட்ட கேட்குறேன்னா, அதை வாங்கின உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும்? பயங்கர ஹாப்பி. எவ்வளோ நாள் ஆசைப்பட்டேன்ப்பா, கடைசியில் கிடச்சிருச்சு அப்படின்னு உட்காந்து இட்லி சாம்பார் சாப்பிட்றீங்க. சாம்பார் மஞ்சள் காரை அந்த சேலையில் விழுந்துருச்சு. ஃபினிஷ்ட். யூ லாஸ்ட் யுவர் பீஸ். இல்லையா? இதுதான் உலகம் கொடுக்கிற சமாதானம். அது கொடுக்கும், அதனால் அதால் ஈஸியால் திருடவும் முடியும். இயேசு சொல்லுகிறார், அந்த சமாதானத்தை பற்றி நான் பேசலை, அது வேற சமாதானம். நான் கொடுக்கிற சமாதானம் நான் சிலுவையிலே சம்பாதித்த சமாதானம். தேவனோடு உனக்கு இருக்கிற அந்த உறவு, எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய ஒரு சமாதானம். ஆமென் சொல்லுங்களேன். படகு அலைவுபட்டு கடல் அலை படகுல மோதி கொண்டிருக்கும் பொழுது அவரால் தூங்க முடியுது. இஸ் தட் பாசிபிள் when life is restless? நிறைய பேர் என்னால் தூக்கமே வர மாட்டேங்கி, எப்போ பாரு மைண்டு. சிலர் ஜெபம் பண்ணுறேன் தூங்க மாட்டேங்கிறாங்க. நான் சொல்கிறேன், அதெல்லாம் எக்ஸென்ட்ரிக். யூ நீட் டு ஸ்லீப் when you are supposed to sleep. Amen? Because Jesus slept. படகுல இயேசு தூங்கினார். ஆமென். சிலர் தூக்கத்தை கெடுத்து கடைசியில் மருந்து மாத்திரையில் போய் நிற்கிறாங்க. தூங்குற நேரம் ஒழுங்காக தூங்கிருங்க. இவரால் அந்த படகு அலைவுபட்டு கடல் கொந்தளிக்கும் பொழுது தூங்க முடிந்தது. எப்படி? புத்திக்கு மேலான சமாதானம். பிலிப்பியன்ஸ் 4 சொல்றாரு, a peace that surpasses all our understanding. ஆமென் சொல்லுங்களேன். இந்த சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போடுறாரு பாருங்க. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா. உங்கள் இருதயம் யார் கையில் இருக்கு? யார் கையில் இருக்கு? இல்லை, உங்க கையில தான் இருக்கு. அதுதான் சொல்றாரு, என் பீஸை நான் தந்துட்டேன், ஆனா நீ தான் உன் இருதயத்தை காப்பாத்திக்கலாம். உன் பீஸ் திருட விடாத அளவுக்கு அந்த பீஸை காப்பாத்திக்கோங்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த சமாதானத்தை அனுபவிக்கிறதுக்காக யூ ஷுட் பி ரெடி டு பே எனி பிரைஸ். ஆமென் சொல்லுங்களேன். கணவன் மனைவிக்குள்ள சில சலசலப்புகள் வரும்பொழுது, உங்கள் ஆஃபீஸில் சலசலப்புகள் வரும்பொழுது, தொழில் செய்கிற இடத்துல சலசலப்பு வரும்பொழுது, கணவன் மனைவிக்குள்ள சலசலப்பு வரும்பொழுது நம்ம அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள பாருங்க. வாட் டிட் ஜீசஸ் டு? சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆமென். The chastisement for our peace, the chastisement for our peace fell upon him. He said, நான் இதை ஏத்துக்கிறேன், அவங்க சமாதானமா இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், அவர் பகையை சிலுவையால் கொன்றார். இப்போ எனக்கும் பாஸ்டர் பால்மருக்கும் இடையில ஒரு பகை, ஒரு புரிதலுக்காக நான் சொல்லுகிறேன். இப்போ இந்த பகையை யார் கொள்வது? அவர் கொள்ளட்டும், அவர் சிலுவை எடுக்கட்டும். இப்படி தான் நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். கணவன் மனைவிக்கு இடையில ஒரு வாக்குவாதம் வந்தால் அவங்க இறங்கி போகட்டும். ஏன் இறங்கி போக மாட்டேங்கிறாங்க? சகோதரர்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்தால் அவ விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். பட் when it was between us and Jesus, நம்ம சுமக்கல சிலுவையை, அவர் சிலுவையை சுமந்துட்டார். நம்ம சுமக்கல அந்த ஆக்கினைய, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினைய அவர் சுமந்து கொண்டார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். எதற்கு பலன் கொடுக்கிறார் தெரியுமா? இந்த சிலுவையை சுமக்கிறதற்காகத்தான், இந்த பகையை கொள்றதுக்காகத்தான். நான் இறங்கி போக மாட்டேன். நான் சொல்கிறேன், அப்படிப்பட்டவங்க ஒரு சாட்சியே கிடையாது, அடையாளமே கிடையாது. சமாதானம் குடும்பத்தில் இருக்கணும்னா
போட்டி போட்டு யார் இறங்கி போகிறான்னு முந்திட்டு நானும் என் மனைவி கூட எனக்கும் என் மனைவிக்கு இடையில எப்போல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதோ நாங்கள் குயிக்காக போட்டி போட்டு யார் இறங்கி போகிறான்னு இறங்கிப்போம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் பிரதர், நாங்கள் ஆமேன். போட்டி போட்டு காட் யுவர் பீஸ். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் வீடு சமாதான தாபரமாக இருக்க வேண்டும், உங்கள் எல்லைகள் சமாதானமாக இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சமாதானத்தின் மேல் கட்டப்பட்டது தான் சுகம். If you are suffering health issues, basically because you compromised in that peace. அதனால் சொல்றோம், அலங்கத்திற்குள் சமாதானமும் அரண்மனைக்குள் சுகமும் தங்கி இருப்பதாக. ஆமேன்னு சொல்லுங்களேன். சமாதானம் தான் கிரவுண்ட் ஃப்ளோர், அதுக்கு மேலே கட்டப்பட்ட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் சுகம். சமாதானத்தை குறித்து இஃப் யூர் லைட் தென் சுக வாழ்க்கையை நீங்கள் மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணினார். ஆமென். இப்போ இந்த சமாதானத்தை அனுபவிக்கணும். ஜாய் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டை, அவர் தருகிற ஜாய். ஆமென் சொல்லுங்களேன். இது எப்பெல்லாம் தருவார் அவர்? 2 இன்சிடென்ட்ஸை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒன்று, அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது யூ மேக் ஹிம் டிலைட்டட். ஆமென் சொல்லுங்களேன். யூ மேக் ஹிம் ஃபீல் ப்ளீஸ்ட். ஆமென். போன முறை அமெரிக்கா வந்த பொழுது நான் ஒரு வீட்டிற்கு சென்றேன். அங்கே எனக்கு பயங்கர காயமான ஒரு அனுபவம் ஆகினது. பிற்பாடு நான் அமெரிக்காவுக்கு வரணுன்ற விருப்பமே எனக்கு வரவில்லை. 3 ஆண்டுகள் பிற்பாடு மீண்டும் நான் அமெரிக்கா வர வேண்டும் என்று கர்த்தர் என்னோடு பேசினார். சில சாட்சிகள் மூலமாக, அடையாளங்கள் மூலமாக எனக்கு கட்டாயமாக வர வேண்டும் என்று நான் அறிந்து கொண்டேன். மீண்டும் அதே இடத்திற்கு நான் செல்லும்படி கர்த்தர் என்னை போக வேண்டும் என்று வலியுறுத்தினார். நான் போக என்னை அர்ப்பணித்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் போக வேண்டும் என்று போவதற்கு முன்பாக நான் முடிவெடுத்த பொழுதே எனக்குள்ளே இந்த ஜாய் வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்களேன். when I gave up my ego, ஆமென், அந்த என்னைக்கு செத்து போச்சோ, என்னைக்கு இந்த கோ வந்துச்சோ, அன்னைக்கு எனக்குள்ள ஜாய் தெரிஞ்சிருச்சு. ஆமென் சொல்லுங்களேன். You can enjoy the joy of the Holy Spirit when you do things that pleases Him. ஆமென் சொல்லுங்களேன். கணவன் மாட்ட கேட்குறேன், உங்கள் மனைவியை சந்தோஷமாக்கணும்னா என்ன செய்வீங்க? அங்கிள் என்ன செய்வீங்க? ஒன்றும் செய்ய முடியல அப்புறம். என்ன பிரதர் செய்வீங்க? பிரதர் விடை தெரியாமல் இருக்கிறாங்க பாஸ்டர். அப்படியா? அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யணும் இல்லையா? அவங்களுக்கு பிடிச்சதை செய்யும் போது என்ன செய்ய போறாங்க? சந்தோஷமா இருக்க போறாங்க. அப்படித்தான் அவரை சந்தோஷப்படுத்துவது எப்படி? அவருக்கு பிடித்தது எதுவோ அதை செய்யுங்கள், அவர் சந்தோஷமா இருக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஸோ இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு அவரை பிரியப்படுத்துறது தான். கடைசியா ஒரே ஒரு செயல் உங்களை சமாதானத்தையும் அனுபவிக்க வைக்கும், சந்தோஷத்தையும் அனுபவிக்க வைக்கும். அந்த செயலை சொல்லி நான் முடிக்கிறேன். இது என்ன செயல் தெரியுமா? சங்கீதம் 37 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். எதை மேய்ந்து கொள்? கிரேஸ் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். சத்தியத்தை சத்தமா சொல்லுங்களேன். சத்தியத்தை. நாமெல்லாம் ஆடு தானே, அது சொல்ல, நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். சங்கீதம் 100 சொல்றாரு. அப்போ ஆடு என்ன செய்யும்? மேயும். இந்த ஆடு எதை மேய வேண்டும்? சத்தியத்தை மேய வேண்டும். நம்முடைய வசனமே சத்தியம் என்று யோவான் 17 சொல்கிறார். அப்போ இந்த வசனத்தை மேயும் பொழுது அடுத்த வசனத்தை கவனிங்கள், என்ன நடக்கிறது? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. 37:3 சத்தியத்தை மேய சொல்றாரு. 37:4 கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறதை கற்றுக் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்கணும்னா சத்தியத்தை மேயுங்க, வசனத்தை மேய. நிறைய பேர் பைபிளை திறக்கிறதே இல்லை. நிறைய பேர் பைபிளை சர்ச்சுக்கு வரும்போது கொண்டு வருவோம்,
சிலர் அழகான பைபிள் வச்சுருக்கோம், அதனால் அந்த பைபிளை திறக்கிறது இல்லை. சிலர் கிழிஞ்சு கந்தலாக வச்சுருக்கோம், அதனால் பைபிளை திறக்கிறது இல்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், சத்தியத்தை மேய்கிறவர்களுக்குத்தான் கர்த்தர் தருகிற மனமகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 119 சங்கீதம் 165 வசனம் இப்படி சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. மகிழ்ச்சியும் இந்த வேதத்தில் இருக்கிறது, சமாதானம் இந்த வேதத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்களேன், மகிழ்ச்சியும் இருக்கு, சமாதானம் இருக்கு. ஸோ நான் நீதியை குறித்து பேசினேன், சமாதானத்தை குறித்து பேசினேன், சந்தோஷத்தை குறித்து மூன்றும் அவரிடத்திலிருந்து வருகிறது. யாரிடத்திலிருந்து வருகிறது? அவரிடத்திலிருந்து வருகிறது. இந்த மூன்றையும் நீங்கள் தேட தேட மிச்சதெல்லாம் உங்களை தேடிடும். காலையிலே எழும்பி, ஆண்டவரே இந்த வசனத்தினால எனக்கு அந்த நீதிமான்ற நிச்சயமோ, ஒரு ஜாயம், ஒரு பீஸ் ஒன்று நீங்கள் தேடும் போது மிச்சம் எல்லாம் உங்களுக்கு அன்னைக்கு தேடி வந்துடும். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கி நமக்கு ஜபம்னா எப்படின்னு தெரியல, அதனால் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு 1000 ஸ்தோத்திரம் பண்ணுறோம். அப்புறம் இது வேணாம் ஆண்டவரே, அது வேணாம் ஆண்டவரே, என் பிள்ளை வேணாம் ஆண்டவரே, அதுக்கு என் பிள்ளைக்கு படிப்பான் ஆண்டவரே, அது வேண்டாம், அது இது வேணும், இது வேணும். திஸ் இஸ் நாட் அ ப்ரேயர். ஜஸ்ட் இமேஜின் யுவர் சைல்ட் கம்ஸ் டு யூ எவ்ரி டே. எனக்கு இன்றைக்கி இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும். எப்படி இருக்கும் உங்களுக்கு? சொல்லுங்கள், எப்படி இருக்கும்? எப்படி பிரதர் இருக்கும்? ஒவ்வொரு நாள் எழுந்திரிச்சோடனே, டேடி குட் மார்னிங், எனக்கு இன்றைக்கி இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும். அதைத்தான் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் இல்லை? எவ்ரிடே வி கோ டு காட். ஒரு 2 பாட்டை வேற பாடிக்கிறோம் முதல்ல, ஏன்னா அவர் தப்பாக நினச்சிக்கிற கூடாதுல்ல. பாடிட்டு அப்புறம் இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும். இல்லை இல்லை பிரதர், யூ praise and sing so that you rejoice in the Lord. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரை ஆராதிக்கும் போது அந்த ஆவியிலே கழிவுற அந்த ஜாய் இன் த ஸ்பிரிட் வசனத்தில் நீங்கள் பீஸை பெற்றுக்கொள்ளுங்க, ஜாயை பெற்றுக்கொள்ளுங்க, நீதிமான்ற நிச்சயத்தில் ஸ்திரப்படுங்க. இந்த தேடல் தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கணும். நம்ம இதெல்லாம் யாருக்கு இருக்கணும்னு நினைக்கிறது தெரியுமா? ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கணும். ஊழியக்காரன் தான் எப்போவுமே எப்படி இருக்கணும்னா பைபிளும் கையுமா இருக்கணும். நம்ம அப்படி இருக்கக்கூடாது பிரதர். நம்ம லாங் வீக்கெண்ட் ஆனால் ஆண்டவருக்கு லீவ் கொடுத்துடணும். ஹாலிடே போ இந்தியா போனால் அப்போ கடவுள் வேண்டாம், நமக்கு சொந்த பந்தங்கள் வேணும். இல்லை பிரதர், எவ்ரி டே, எவ்ரி மார்னிங், எவ்ரி நூன், எவ்ரி நைட், எவ்ரி செகண்ட். டேவிட் சொல்றார், ஐ ஹவ் கண்டினியூலி செட் த லார்ட் பிஃபோர் மீ. கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நிறுத்தி நோக்கி என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் நம்ம என்ன செய்யறோம்னா பட்டியல் போட்டுட்டு இருக்கோம். இது வேணாம் ஆண்டவரே, அது வேணாம் ஆண்டவரே, இது வேண்டாம். இல்லை இல்லை, நிறுத்தி நோக்கி பீஸ், ஜாய் இந்த ரைச்சியஸ்னஸ். ஆமென் சொல்லுங்களேன். இதை நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள். இன்னையிலிருந்து காலையில், நாளைக்கு இதை தொடர்வேன். இதிலிருந்து ஒரு மதர்ஹுட் மெசேஜை பேச போகிறேன். ஆண்டவர் எனக்கு பேசின ஒரு மதர்ஹுட் மெசேஜ். ஐ ட்ரூலி பிலீவ் இட் வில் பிளஸ் யூ. ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம். ஸோ நாளை கர்த்தர் உங்களோட திரும்பியும் பேசுவார். பட் இன்று டேக் ஹோம், சீக் திஸ் ரைச்சியஸ்னஸ், பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் இட் because of Jesus Christ, and enjoy peace and joy from the Lord. Pay any price for it. If you are expecting somebody else to pay, then you are not a Christian. ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக, நான் சிலுவையை சுமக்கிறேன், நான் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் ரத்தம் சிந்தி சிலுவையில், அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். ஆமென் சொல்லுங்களேன். நான் செய்வேன்னு சொல்லி நீங்கள் ப்ரைஸை பே பண்ணி சமாதானத்தை அனுபவிங்க, சந்தோஷத்தை அனுபவிங்க, நீதியில் ஸ்திரப்படுங்க. நீங்கள் எதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் குறித்து நீங்கள் வரியே பண்ண வேண்டாம். அது எல்லாம் உங்களை தேடி உங்களை தொடர்ந்து உங்களுக்கு தான் மாறும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நீங்கள் அர்ப்பணிக்க எத்தனை பேர் ஆண்டவனோட பேசியிருக்கிறாங்க? நான் இதற்கு அர்ப்பணிக்க விரும்புகிறேன். ஃப்ரம் டுடே ஐ வில் சீக் த கிங்டம் ஆஃப் காட்னு சொல்கிறவங்க இருக்கிற இடத்துல எழும்பி நில்லுங்க. லெட் மீ ப்ரே ஃபார் யூ.
இஃப் காட் ஹஸ் ஸ்போக்கன் டு யூ டுடே, இட்ஸ் நாட் அ கம்பல்ஷன். யாரும் உங்களை பார்க்க போவதில்லை. இஃப் திஸ் வாஸ் யோர் டே, இஃப் காட் டாட் யூ டு சீக் ஹிஸ் கிங்டம். எனக்கு கர்த்தர் பேசினது புரிஞ்சுது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். என்னை தருகிறேன், நான் அர்ப்பணிக்கிறேன். உம்மை நோக்க, உம்முடைய வசனத்திலிருந்து சமாதானத்தை அனுபவிக்க, உம்முடைய சத்தியத்தை மேய்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்க, கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான் என்று ஸ்திரப்பட எனக்கு நீர் கற்றுத்தந்ததற்காக நன்றி. இது என்னுடைய எவ்ரிடே ப்ராசஸாக, என்னுடைய எவ்ரிடே ப்ரேயர் லைஃபாக இது மாறட்டும். இன்னையிலிருந்து ஒவ்வொருவருடைய ப்ரேயர் லைஃப் இந்த லைஃபாக மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய ப்ரேயர் லைஃப்பை நீங்கள் இப்படி மாற்ற போகிறதுக்காக நன்றி. கிங்டம் குறித்த ப்ரேயராக மாறப்போகிறதுக்காக, யோர் கிங்டம் ஏன் எனக்குள்ள, உங்கள் ராஜ்யம் எனக்குள்ள, உங்கள் ராஜ்யம் எனக்குள்ள என்ற மனநிலையில் ஆண்டவரே, கிரயம் செலுத்தினாலும் பரவாயில்ல, என்ன ப்ரைஸ் பே பண்ணாலும் பரவாயில்ல, விட்டு கொடுத்துட்டு போயிடுவேன், எவ்வளோ செலவானாலும் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, இந்த கிங்டம் மைண்டடாக நான் இருக்க போகிறேன். அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அவர்கள் என்ன தேவையோடு வந்திருந்தாலும், என்ன எதிர்பார்ப்போடு வந்திருந்தாலும், என்ன பிரச்சனையோடு வந்திருந்தாலும், ஃபாதர் ஐ ப்ரே ஆஸ் யூ ஹேவ் ப்ராமிஸ்ட், நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடினால் இவைகள் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே, அவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படட்டும். அவைகளெல்லாம் பின் தொடர்கிறதை அவர்கள் அனுபவபூர்வமாக கற்றுக்கொள்ளட்டும். அவர்கள் அனுபவம் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையிலே அவர்களை உற்சாகப்படுத்தி ஓட வைக்கட்டும்னு சொல்லி மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த ராத்திரி வேளையில் வியாதியோடு தேவையோடு நிற்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.